பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். மேலான சகோதரர்களே சகோதரிகளே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான, ஒரு பயங்கரமான, ஒரு துக்கமான நிலைமையில எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சில மக்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு அமைப்புல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதே போல சில மக்கள் இருக்கிறாங்க இன்றைக்கு உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்லாத நிலைமையில கஷ்டத்துல ரோட்ல இருக்கிறாங்க. ஆனால் கூட அல்ஹம்துலில்லாஹ் இன்னொரு கூட்டம் அல்லாஹ்வுடைய கிருபையால அழகான முறையில் அவங்களுக்கு சேவை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய சோதனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து சோதிக்கிறான், சிலவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லா வச்சு அந்த மக்களோட நாங்க எப்படி ஹெல்ப் பண்றோம்னு அல்லாஹ் எங்களே சோதிக்கிறான். இந்த நிலைமையில அல்ஹம்துலில்லாஹ் அழகான ஒரு அமைப்புல பல மக்களோட ஒத்துழைப்போட, பல மக்களோட கஷ்டத்தோட அல்ஹம்துலில்லாஹ் அழகான ஒரு உழைப்பு இன்னைக்கு கொல்லனாவ மஸ்ஜித் சென்டரா வச்சு இன்னைக்கு கலம்போல இருக்கிற எல்லா இயக்கங்களும், நான் எல்லா இயக்கங்களும் பேர் சொல்ல ஏழாவது, எனக்கு விசேஷமா நான் சொல்றேன். ACGO அல்ஹம்துலில்லாஹ் கொலம்போ மஸ்ஜித் ஃபெடரேஷன், கொல்லனாவ மஸ்ஜித் ஃபெடரேஷன், தெய்வன மஸ்ஜித் ஃபெடரேஷன், எத்தனையோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் மாஷா அல்லாஹ் இண்டிவிஜுவலா எத்தனையோ ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அழகான முறையில இன்னைக்கு ஒரு உழைப்பு, ஒரு எல்லாம் ஒரு அம்ப்ரெல்லா, ஒரு மண் அம்ப்ரெல்லால அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையில வேலை நடந்து கொண்டு போகுது. ஒரு கோஆர்டினேஷனோட வேலை நடந்து கொண்டு போகுது. அதுல சென்டரா கொல்லனாவே தேர்ந்தெடுத்துக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அந்த அமைப்புல விசேஷமா இன்னைக்கு நான் மென்ஷன் பண்றேன் என்னன்னு சொன்னா, சாப்பாடு விஷயம் தான் இன்னைக்கு மெயினா நாங்க இப்ப செஞ்சு கொண்டு போறோம். அந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு யாருக்கு ஆசை இருக்குன்னு சொன்னா, ஒரு நீயத் இருக்குன்னு சொன்னா, அவங்க நேரத்தோடய எங்களுக்கு போன் பண்ணி ப்ரீ அப்பாயின்மெண்ட் சொல்லிடுறோம். நாளைக்கு நாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்க 1000 கொண்டாடுவோம், லஞ்சுக்கு நாங்க 2000 எடுத்துட்டு வரோம், டின்னருக்கு நாங்க 5000 கொண்டாடுறோம் என்று நேரத்தோட ப்ரீ ஆர்டர் முந்தின அன்னைக்கு தந்துடுவோம். அப்படி இல்லாம நெக்ஸ்ட் டே நாங்க எல்லாம் செஞ்சு முடிஞ்ச போறோம், 9 மணி 10 மணிக்கு கொண்டாந்து எங்கள்கிட்ட 1000 பார்சல் நீங்க எடுங்க, எங்களுக்கு 2000 எடுங்கட்டா எங்களுக்கு ஒன்றும் செய்யலாது. அப்ப இன்றைக்கு FPAக்கள் நீ பார்த்திருப்பீங்க, ஒரு நியூஸ் ஒன்று போகுது, கொல்லனாவைக்கு சாப்பாடுகள் கொடுக்காதீங்க, இப்படி வேஸ்ட் ஆக்குறாங்கன்னு சொல்லி ஒரு போட்டோ ஒன்று போட்டு ஒரு மெசேஜ் ஒன்று பேத்து கொண்டு சோசியல் மீடியால. இது என்ன காரணம் சொன்னா, 9 மணி 10 மணிக்கு சாப்பாடு கொண்டாந்தா நாங்க எங்கிட்ட சென்டர்ல எக்ஸெப்ட் பண்றது இல்ல. அந்த எக்ஸெப்ட் பண்ணாதவங்க என்ன செய்யறாங்க சொன்னா டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க, கொண்டு போயிட்டு ரோட்ல சரி வீசி போட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. இனி அவங்க செய்யற அந்த குத்தத்துக்கு கொல்லனாவ மஸ்ஜித் ஃபெடரேஷனோ கொல்லனாவ சென்டரோ யாரும் இதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்த நல்லா எல்லாரும் விளைவிக்கோங்க. யாரு சாப்பாடு கொண்டாடுறீங்களோ முந்தின அன்றைக்கு யாரை கண்டெக்ட் பண்ணணும் என்ற டீடைல்ஸ் ACGO பேசின வீடியோலையும் போட்டிருக்குது. இன்ஷால்லா அந்த பாத்துக்கோங்க, அவங்கள கண்டெக்ட் பண்ணுங்க, நேரத்தோடயே நீங்க சொல்லிடுங்க. இன்ஷால்லா தாலா அவங்களுக்கு இன்ஷால்லா எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க கொண்டாட சாப்பாடு நாங்க எக்ஸெப்ட் பண்ணுவோம். டிலேயா கூட அந்த சாப்பாடு எங்களுக்கு எக்ஸெப்ட் பண்ண இயலாது. யாரும் தவறா நினைச்சு கொள்ள வேணும், மனவர்த்தப்படும் வேணும், நாங்க எடுக்க மாட்டோம் யாரும் சாப்பாடா இல்லாது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ரிஸ்வாஜி. இதே மாதிரி அமல் மினிஸ்டரும் வந்திக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் எல்லாம் சகோதரர்கள் வந்திக்கிறீங்க, மிச்சம் சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் கஷ்டத்துல எல்லாரும் பிரச்சனையில இருக்கிற நேரத்துல ஒரு பார்வசன் பார்த்துட்டு போட்டு வந்திக்கிறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.